ரசூல்லா மீது நேசத்தோடு தொடர்புபட்ட முக்கியமான ஒரு செய்தி ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு பெரும்பாலும் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்றதை அடிக்கடி மறப்பதற்கான சில முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த பொருளாதாரம். காசுன்னு வரும்போது, வியாபாரம் வரும்போது, இல்லா மாஷா அல்லாஹ் நாடிய ஒரு சில உள்ளங்களை தவிர சில அதிகமான சகோதரர் என்ன செய்கிறாங்க, பொருளாதாரம் என்று வரும்போது ஈமானை பறிகொடுத்தவர்களாக மாறுவதை நாங்கள் பார்க்குறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறான்ற செய்தியை நாங்கள் புரிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் அனுப்பின அந்த தூதரை நாங்கள் உண்மையாக நேசிச்சோம் என்றால் அவங்க சொல்கிற மாதிரி எங்களை வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்யணும், அமைத்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் நேசம் வச்சோம் என்றால் ரசூல்லா சொன்னதை நாங்கள் என்ன செய்வோம், நம்புவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவா ஒன்று கேட்டாங்க. என்ன துவா? ரஹிமல்லாஹு ரஜுலன் மஸ்ஹன் இதா பாஅ வைதஷ்தரா வைதக்தலா. பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ரசூலுல்லாஹ் கேட்ட துவா. யாரு? வியாபாரத்தின் ஒரு பொருளை விற்கும் போது ஒருவன் பெருந்தன்மையோடு நடக்கிறானாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அருள் செய்யட்டும். ஒரு பொருளை வாங்கும் போது கஸ்டமர் பெருந்தன்மையோடு நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்கிறானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். ஒருவன் கடனை கொடுத்துட்டு கடனை திருப்பி கேட்கிறாரு, திருப்பி கேட்கும் போது பெருந்தன்மையோடு நல்ல முறையில் பண்பாடோடு அடுத்தவனுடைய கடன் வாங்கினவனுடைய மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்கிறானாக இருந்தால் இவனுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்ப வியாபாரத்துல நல்ல முறையில பெருந்தன்மையோடு நடக்கும் போது அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறாங்க. இதை ஒருவன் நம்ப வேண்டும். இதை நம்பின ஏற்கனவே நாங்க பார்த்தோமா இல்லையா? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்தில் எப்படி நடந்து கொண்டார், அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பரக்கத்து செய்தார் என்று பாருங்கள். 22 லட்சம் கடன், 18 பிள்ளைகள், 4 மனைவிமார்கள், ஒரு தீனாரும் இல்ல ஒரு திர்ஹமும் இல்ல. கடைசியில் அவருடைய சொத்து எந்த அளவுக்கு மாறிச்சு, 50 கோடி 2 லட்சம் அளவுக்கு உயர்ந்தது என்றால் இது அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்தா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு, ஒரு திரவத்தை கொடுக்கிறாரு, ஆட்டையும் வாங்கினார், வியாபாரம் செஞ்சிட்டாரு, வித்து போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கொடுத்தா காசையும் கொடுக்கிறாரு, ஆட்டையும் கொடுக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு என்ன செஞ்சாங்க, துஆ கேட்டாங்க. என்ன துஆ? அல்லாஹ் தஆலா இவருடைய வியாபார நுட்பத்தில் அருள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டாங்க. எப்படி மாறினார் தெரியுமா? எப்படி மாறினாரு? மிக ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்தவர், ஏழையாக வாழ்ந்தவர். வரலாறு சொல்லு நபி தோழர் சொல்றாங்க, மண்ணை கொடுத்தாலும் பொன்னாக மாற்றக்கூடியவராக வாழ்ந்தார். அவரு எப்படியாவது என்னத்தை வித்து போட்டுவாரு, வியாபாரம் செஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு வியாபார நுட்பம் இருந்துச்சு. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ. சில இஸ்லாமிய ஆட்சி வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம்னா, உஸ்மானியர்கள் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 600 வருடங்கள் ஆட்சி செய்ததாக வரலாறு எங்களுக்கு சொல்லுது. உஸ்மானிய ஆட்சி காலம், அந்த ஆட்சி இஸ்லாமியர்கள் ஆட்சி காலம். அது அந்த காலத்து வியாபாரிகளாக வாழ்ந்த முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? நம்பிக்கையாக, நாணயமாக, ஏமாற்று இல்லாமல் நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சார்கள். அங்க ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சாம், அங்க ஒரு சூக் ஒன்று இருக்கும், சந்தை ஒன்று இருக்கும். எல்லா முஸ்லிம்களும் கடை திறப்பாங்க. கடையை திறக்க போக்கொள்ள ஒரு ஸ்டூல் ஒன்று, ஒரு கதிரைக்கு தானே ஒரு கதிரை ஒன்று எடுத்து என்ன செய்வாங்க, கடை திறக்க போக்கொள்ள சுபோக்கே வந்துடுவாங்க. ஸ்டூலை எடுத்து எல்லா முதலாளிமார்களும் கடை வியாபாரிகளும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க, ஒன்று எடுத்து வெளியே வைப்பாங்க. அந்த கடைக்குள்ள முதலாவது கஸ்டமர் வந்துட்டா, உதாரணமாக ஒருத்தர் கடை திறக்கிறாரு, கடைக்குள்ள என்ன செய்யறாரு, ஸ்டூலை வெளியே தூக்கி போடுறாரு. ஒரு கஸ்டமர் வந்து முதலாவது பிசினஸ் பண்ணிட்டாரு, முதல் வியாபாரம் பண்ணிட்டாரு. பண்ணின உடனே என்ன செய்வாரு, ஸ்டூலை தூக்கி உள்ள போட்டுருவாரு. என்ன அர்த்தம்? இவர் பிசினஸ் பண்ணிட்டாரு, முதல்ல வியாபாரம் பண்ணிட்டாரு. ஸ்டூல் வெளியே அல்லது கதிரை யாருடைய கடைக்கு முன்னாடி இருக்குது அவருக்கு இதுவரைக்கும் என்ன செய்யல, வியாபாரம் போகல. என்னுடைய சகோதரன் இதுவரைக்கும் ஒரு வியாபாரம் கூட பார்க்கல, அவனுடைய கடைக்கு சென்று நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். இது யாருக்கு வரும்?
ரிஸ்க் தாரது அல்லாஹ் தாலா. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவருக்கு மட்டும்தான் முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த வாக்குறுதி, அந்த செய்தியை நாங்கள் உண்மையாக நம்ப வேண்டும். எனவே இப்படித்தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாலாவுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியம் என்று அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்கிறான். இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. முஃமின்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அதில் சந்தேகமே வராதவர்களுக்கு. இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் உயிரை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் நம்மளவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வார்கள். உலாய்கவும் சாதிக்கும், இவங்க தான் உண்மையானவர்கள், இவங்க தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத் 15வது வசனத்தில் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களை விடவும், எல்லா உறவுகளை விடவும், அதிகமாக எங்களுடைய உயிரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அடியார்களாக